வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி அப்படின்ற நியூ ட்ரேடிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பிசி ட்ரேடிங் கம்பெனியில் எப்படி முதல்ல ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அங்கே லிங்க்கை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஒரு கேப்ஸ் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் இது இருக்கணும் மஸ்ட்டாக. மற்றபடி எல்லாம் சேர்த்து ஒரு 6 டிஜிட்டுக்கு மேலே இருந்தால் ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா? ஒர்க்கிங்கில் இருக்க இமெயிலை கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய ரெஃபரல் கோடு இருக்கும். அதுக்கப்புறம் சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணுன்னா கம்பெனியோடைய வெல்கம் பேஜ் இப்படி தான் வரும். சரிங்களா? இந்த வெல்கம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் சேனல் வந்து இல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். 4 சேனல் இருக்கும். சப்போஸ் அந்த ஃபஸ்ட்டு சேனலில் பேமெண்ட் பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்லாம் கரெக்டாக ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டுக்குங்க. இப்போது ரீசார்ஜ் அமௌண்ட் 600 செலக்ட் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் இது இல்லாத அமௌண்ட் போகிற மாதிரி தான் டைப் பண்ணால், இல்லை ரீசார்ஜ் அமௌண்ட்டு 600 டச் பண்ணால் வந்துருச்சுங்களா? சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தனா சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல் ஃபர்தராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ இருக்குது. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் பண்ண உடனே வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். இல்லை பேடிஎம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பேடிஎம் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் கேட்கும். அந்த சீக்ரெட் நம்பர் உள்ளே போயிட்டு உங்கள் நம்பரை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஒரு 10 செகண்டில் ஆட் ஆகிடும். சரிங்களா? நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதால பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பேமெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? கம்பெனி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னுடைய வேலெட்டில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 600 பே பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இன்றைக்கி டேட் வந்து 8/5/2024. ஓகேங்களா? கம்பெனி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இப்போது ஆட்ஸ் வாட்சிங்கை விட ட்ரேடிங் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிசி ட்ரேடிங் வந்து டோட்டலாக எல்லா ட்ரேடிங் கம்பெனியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெனிஃபிட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்க மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து விட்ராவல், 2வது ஆப்ஷன். விட்ராவல் டச் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கிட வேண்டியதான். சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி ஷோ ஆகும். இப்போ வந்து நான் இன்னும் பேங்க் டீட்டெயில் கொடுக்க கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், உங்கள் பேர் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே போல் தெளிவாக கொடுத்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் விட்ராவல் வந்து 300 ரூபா கொடுத்துட்டு நம்ம விட்ராவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? விட்ராவலில் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு ஒரு 2-3 முறை செக் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. ஐஎஃப்எஸ் கோடு கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷனில் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வருமான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு லிங்க் எடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் அனுப்பிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டீம்ன்ற ஆப்ஷன் செக் பண்ணால் உங்களுக்கு கீழே எத்தனை நபர்கள் இருக்காங்க, இதில் 3 லெவல் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் டச் பண்ணால் டெலகிராம் சேனலுக்கு போய்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இதான் ஹோம் பேஜ். நெக்ஸ்ட்டு சர்வீஸில் போய்ட்டு நீங்கள் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணலாம். மைன்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 52 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 600 ரூபா தான். 600 ரூபா முதலீட்டில் ஒரு 50 ரூபா கிடைக்கிறதுனா நல்ல ஒரு ப்ராஃபிட் தானே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே பார்த்தியாச்சு. ஓகேங்களா? நம்ம சேனலில் நிறையா ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான் போடுறோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அதில் தான் அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? மற்ற ட்ரேடிங் கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது என்ன நிறையா வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய ட்ரேடிங் கம்பெனியில் நம்ம டீம் இன்கம் வேணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி டார்கெட் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியில் டார்கெட்டு கிடையாது அதிகமாக. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் 2 பேர் கொடுத்தாலே போதும், ரெகுலராக உங்களுக்கு சேலரி வந்துட்டுருக்கும். ஜஸ்ட்டு அடுத்தது செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர். மற்ற கம்பெனியில் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட்டு 3rd லெவல் 3 லெவல் சேர்த்து நம்ம கொடுத்தாலே போதும். சரிங்களா?
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி எப்படி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 லெவல் சேர்த்து 20 பேர் கொடுத்தா நமக்கு டெய்லி சேலரி 600 கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நிறைய ட்ரைனிங் கம்பெனியில் மேக்ஸிமம் 500 தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ETRABயில் இருக்கு இல்லையா, அதில் தான் 600. ஓகேங்களா, இது நமக்கு ஒரு நாளைக்கு 600 ரெகுலராக வந்துட்டுருக்கும். நம்ம ஒரு டைம் டார்கெட்டை முடித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஐபி 2 50 பேர் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு டெய்லி சேலரியாக 1000 கிடைக்கும். சரிங்களா, ஒரு 1000 முதலீட்டில் டெய்லி ஒரு 600 சம்பாதிக்க முடியுமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், 600 முதலீட்டில் டெய்லி 600 சம்பாதிக்க முடியும்னா இதை எடுத்து நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதால நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா டார்கெட் கிடையாது. நிறைய ட்ரேடிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 பேர் பண்ணால் தான் உங்களுக்கு டெய்லி சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் அந்த டார்கெட் கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரேடிங் அப்ளிகேஷன் கூட இருக்காது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் பண்ணி அதிகபட்சமாக ஒரு 10 செகண்ட்லேயே பேமெண்ட் வந்துடுது. என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பேடிஎம்லேயே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதான் பெஸ்ட்டு. அதில் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளே பேமெண்ட்டு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு. இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.